அண்மை செய்தி. பொருளாதார குற்றப்பிரிவு வரலாற்றில் இதுவரை ஒரு வழக்கிலாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைந்து பணம் திரும்ப பெற்று தந்துள்ளீர்களா என பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாருக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். வணக்கம். பொருளாதார மோசடி வழக்குகளில் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை விசாரணை நடத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதுவரை ஏதேனும் பணத்தை மீட்டு தந்துள்ளதா என சென்னை உயர்நீதிமன்றம் தரமாரியான கேள்வி எழுப்பியிருக்கிறது. மேலும் நிதி மோசடி வழக்குகளில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் யாதவ் ஓராண்டுக்கு மேலாக சிறையில் வைத்தும் எந்தவிதமான விசாரணையில் முன்னேற்றம் இல்லை எனவும் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த இந்து பர்மனன்ட் நிதி நிறுவனத்தின் முதலீடு செய்த சுமார் 5600 முதலீட்டாளரிடம் 613 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டதாக இதுவரை வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கு ஜாமீன் கோரி தேவநாதன் யாதவ் மூன்றாவது முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்த பொழுது நீதிமன்றத்தால் தாக்கல் செய்த சொத்துக்களை முடக்குவதில் தங்களுக்கு ஆட்சேபனை இல்லை எனவும் உரிமையாளரிடம் நிறுவனங்களிடம் ஒப்புதல் பெற்ற அறிக்கை தாக்கல் செய்ய தேவநாதன் யாதவுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக விசாரணைக்கு வந்த பொழுது தேவநாதன் யாதவுக்கு ஜாமீன் வழங்கினால் அவர் சாட்சிகளை கலைக்கக்கூடும் என பொருளாதார குற்றப்பிரிவு தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் முனியப்பராஜ் எதிர்ப்பு தெரிவித்தார். ஆனால் இதனை ஏற்க மறுத்த நீதிபதி, கடந்த ஓராண்டிற்கு மேலாக தேவநாதன் யாதவை சிறையில் அடைத்திருக்கிறீர்கள், இன்னும் எவ்வளவு நாட்கள் சிறையில் அடைத்து வைத்திருக்க போகிறீர்கள் எனவும் தெரிவித்தார். மேலும் இவ்வளவு நாட்கள் அடைத்து வைத்தும் விசாரணையில் எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லை எனவும் நீதிபதி கண்டனம் தெரிவித்தார். மேலும் பொருளாதார குற்றப்பிரிவு வரலாற்றில் வழக்குகளை விரைந்து விசாரித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணத்தை திரும்ப பெற்று கொடுத்த ஒரு வழக்கையாவது நீங்கள் கூறுங்கள் என அரசு வழக்கினிடம் நீதிபதி தரமாரியான கேள்விகளை எழுப்பினார். பின்னர் தேவநாதன் யாதவ் தரப்பில் தனக்கு குறைந்தது 6 வார காலம் இடைக்கால ஜாமீன் வழங்கினால் தன்னுடைய சொத்துக்களை விற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணம் திரும்ப ஒப்படைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதாக தெரிவித்தார். இதனை பதிவு செய்துள்ள நீதிபதி, தமக்கு சொந்தமான சொத்துக்கள் மற்றும் ரொக்கங்கள் குறித்து ஆகஸ்ட் 25ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய தேவநாதன் யாதவுக்கு உத்தரவிட்ட நீதிபதி, இதில் 1 சென்ட் அல்லது ₹1 மறைத்தால் கூட கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என நீதிபதி எச்சரித்தார். மேலும் தேவநாதன் யாதவுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவது குறித்து அன்றைய தினம் முடிவெடுக்கப்படும் என தெரிவித்த நீதிபதி விசாரணையை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.